பிறரை நீங்கள் பாவத்தில் விழுகிறதுக்கு தூண்டி விட்டாலும் பாவம் தான். நீங்கள் சொல்ல, நான் பாவம் செய்யல, சும்மா அவங்க நோண்டி விட்டு பார்த்தேன், சும்மா நான் தூண்டி விட்டு பார்த்தேன், அதுவும் பாவம் தான். நீ ஒருத்தர் விழுகிறதுக்கு காரணமாக இருக்கிறீங்கன்னா உங்கள் கழுத்தில் பெரிய ஒரு கல்லை கட்டி கடல் ஆழத்தில் போட்டால் நீங்கள் திருப்பி மேலே வரவே மாட்டீங்க, அங்கேயே முழுகி இருப்பீங்க. அப்படின்னா நீங்கள் வெளியே வந்து இன்னும் 10 பேர் கெடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, நம்மளை அறியாமலே என்ன பண்ணுறோம், அநேகர் விழுகிறதுக்கு காரணமாக இருக்கும். we are the main reason. நம்ம நினைக்கிறோம் அவன் தப்பு பண்ணால் அவன் தான் அனுபவிக்கணும், அது ஏன் பிரச்சனை கிடையாது, அவனுக்கு அங்கே அருவு போச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க. இல்லை, நீங்கள் அந்த மனுஷன் அல்ல மனுஷி விழுகிறதுக்கு காரணமாக இருந்தால் நீங்களும் கர்த்தருக்கு கணக்கு கொடுத்தே ஆகணும். எங்கே நியாய தீர்ப்பு பண்ணுறாரு யாருக்கு? ஆதாம் ஏவாளுக்கு பண்ணும்போது சேர்த்து சர்பத்துக்கும் பண்ணுறாரு. சர்பம் உங்கள்கிட்ட சொன்னிச்சு, உனக்கு எங்கே அருவு போச்சுன்னு அவன்கிட்ட கேட்டாரா? கேட்கல, சர்பத்தையும் சபிச்சு அனுப்பிட்டார். சர்பத்துக்கு உண்டாகின சாபம் தான் நம்மளுக்கும் உண்டாகும். If we cause someone to stumble, if we cause someone to fall, ஒரு ஆள் விழுகிறதுக்கு நீங்கள் காரணமாக இருக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்கள் மேலும் சாபத்தை கொண்டு வருவார். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால், எதெல்லாம் பாவம், ஓகே, இதெல்லாம் நம்ம நினைக்க நம்ம செய்து கரெக்டு. சம்டைம்ஸ் we don't realize that we are also still sinning against God. நீங்கள் கேட்கலாம், நான் எப்படி விலக வச்சுன்னு. சில நேரத்தில் சொந்த வீட்டிலே நீங்கள் பார்க்கலாம், குடும்பத்தில் நீங்கள் பார்க்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், பெற்றோர் பிள்ளைங்களாக இருக்கலாம், ஓகே, எதையாவது பேசி எரிச்சலை மூட்டி அங்கே ஒரு சண்டை நீங்கள் காரணமாக இருப்பீங்க. பேசுகிற வார்த்தைகள், கடந்த வாழ்க்கையை குறித்து பேசுறது, முன்னே நடந்துச்சே, முன்னே இது செஞ்சீங்களே, முன்னே இப்படி பண்ணீங்களே, முன்னே இப்படி செய்த, முன்னே இப்படி செஞ்ச, பழசு வச்சு பேசி 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 அங்கே ட்ரிகர் பண்ணி விடுறது. அப்போ இதுதான் அங்கே பிரச்சனை. பொதுவாக பார்த்தீங்கன்னா சில இடத்துல லேடிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன சின்ன பிரச்சனைகளாக நிமிஷங்கள் நினச்சிட்டு இருப்பாங்க, சொல்லிட்டே இருப்பாங்க. இது போச்சு, அது போச்சு, அது சரியில்லை, இது சரியில்லை, அது சரியில்லை, அது ரிப்பேர் பண்ணல, அப்படி போய்கிட்டே இருக்கும். ஆண்கள் அப்படியே அமைதியாக உட்காந்து இருப்பாங்க ஓரமாக. பெண்களுக்கு கிச்சனில் வெங்காயம் ஒரு 50 காசுக்கு இல்லை, பூண்டு ஒரு 50 காசுக்கு இல்லைன்னா அதை குறித்து வெளியே கூட்டிகிட்டு போக மாட்டீங்க, வாங்கி தர மாட்டீங்க, இதை செய்ய மாட்டீங்க, அதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் ஆண்கள் பார்த்தீங்கன்னா 5000 வெளியே பிரச்சனை இருக்கிறதும் வண்டியை பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க சைடில் அமைதியாக. டிஃப்ரென்ஸ் இருக்குது. உங்களுக்கு 50 காசு பிரச்சனை, அங்கே 5000 வெளி பிரச்சனை, அலையில அமைதியாக உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த எரிச்சல் தாங்க முடியாமல் அப்படியே அந்த போராட் பண்ணும்பொழுது இங்கே அப்போ அமைதியாக இருக்கிறாள் வெடிக்க ஆரம்பிக்கலாம். அதே சமயம் சில ஆண்களும் அதே காரியத்தை பண்ணுவாங்க. வீட்டில் வந்து நான் வச்ச ஜாமாங்க இல்லை, ஏன் அதை மாறி போச்சு, இது ஏன் அப்படி இருக்குது, அங்கே ஒரு எரிச்சல். ஸோ சம்ஹவ் ஆண்டவர் வந்து ஒருத்தர் ஏன் கொடுத்தாருன்னா உதவி செய்வீங்க, துணையாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் என்ன நடக்குதுன்னா, யூ ஆர் ஹெல்பிங் ஈச் அதர் டு டிஸ்ட்ராய் ஈச் அதர். ஒருத்தரை அழிக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க. ஆனால் ஆண்டு எதுக்கு கொடுத்துருக்காருன்னா, ஒருத்தர் ஆவியில் நல்லா வளர்கிறதுக்கு, பரிசுத்தமாக நடக்கிறதுக்கு காரணமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒருத்தர் அழிச்சிக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க. சத்தம் நினைப்பான், நான் நினச்சேன் உள்ளே புந்து பெரிய பிரச்சனை கொண்டு வரணுன்ட்டு, நம்ம வேலை ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சா, இவங்களே இவங்களுக்குள்ள இருக்க சுபாவத்தை கொண்டு அவங்க அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா சாத்தானுக்கு வேலையை ரொம்ப குறைச்சி வச்சுருக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் சாத்தானா மாறிடுறீங்க. சாத்தான் நினைப்பான், நம்ம போய் இவங்க கையை பிடிச்சி இழுத்து பாவத்தை உள்ளன்னு நினச்சா இவங்களே நடந்து போகிறாங்களே, நம்மளுக்கு என்ன கஷ்டம், நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி. ஜெனரேஷன்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். இந்த காலம் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஹல்லேலூயா. நம்மளே சாத்தானுடைய நேச்சரை எடுத்துக்கிட்டு ஒருத்தர் அழிக்கிறதுக்கு முயற்சி எடுத்து போயிட்டு இருக்கிறோம். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா, ஓகே, பெற்றோர்கள் பிள்ளைங்களை பார்த்து எரிச்சல் மூட்டுவாங்க. பிள்ளைங்களை நீங்கள் எரிச்சல் மூட்டாதீங்க, கோபம் மூட்டாதீங்க. அதுலேயும் சில பேரண்ட்ஸ், அதுவும் முக்கியமாக அந்த காலத்து பேரண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்களை பார்த்து நீ உருப்பிட மாட்டேன், ஒன்றுத்துக்குமே நாக்கியில் அதிச்சல் இதுச்சல்னு சொல்லி கேட்டால் அப்படிலாம் சொன்னால் தான் பிள்ளைங்க உருப்படியாக வளருங்களா? அவங்க நம்பிக்கை, அவங்க ரிவர்ஸ் நாலேஜ் படிச்சிருக்காங்க. அப்படின்னா பிள்ளைங்களை பார்த்து ரொம்ப நெகட்டிவாக பேசி அவங்க இது எரிச்சல் மூலம் பிள்ளைங்க நல்லா வந்து காமிப்பாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு மெத்தடாக வச்சுருந்து போயிருந்துருக்குறாங்க. ஆனால் இந்த காலத்தில் இருக்க பெற்றோர்கள் இன்னும் பெட்டராக இருக்கிறீங்க. எனக்கு கேட்டால், யூ நோ ஹவு டு கேப்சர் த ஹார்ட் ஆஃப் யுவர் சில்ட்ரன். பிள்ளைங்களை சரியாக கொண்டு வர முடியுது. ஆனால் அந்த நாட்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பேசி பேசி எரிச்சல் மூட்டி, நீ அப்போவே ஃபெயில் ஆகிட்ட, இப்போயும் ஃபெயில் தான், அப்புறம் உனது நாக்கில் அவன் எதிர்க்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நல்லா பெருமை விட்டு பிள்ளைங்க, சிச்சி விட்டு பிள்ளைங்க, அத்தை விட்டு பிள்ளைங்க, மாமா விட்டு பிள்ளைங்க எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக வச்சு கம்பேர் பண்ணி ஒரு வழியை ஆக்கிடுவாங்க பிள்ளைங்களை. அதை பார்த்தியா எப்படி படிக்குது, அவனை பார்த்தியா எப்படி படிக்குது, இப்படி சொல்லி 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 எரிச்சல் மூட்டுவாங்க. இப்போ இந்த காலத்தில் அப்படி கிடையாது. ஹல்லேலூயா. ஸோ கர்த்தர் நல்லவர், தேவன் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம யாருக்கூடையும் போட்டி போட அவசியம் கிடையாது. அந்த பழைய மெத்தட்டை விட்டுருங்க, அந்த ஓல்ட் ஸ்கூல் மென்டாலிட்டியை விட்டுருங்க, வேண்டாம். கர்த்தருக்குள்ளே பிள்ளைங்களை வளர்த்தெடுக்கணும், அதான் ரொம்ப முக்கியம்.
நல்ல படிப்பு தரலாம், நல்ல ஒரு இதை நீங்கள் கொடுக்கலாம். பட் இஃப் யூ டோன்ட் கிவ் கிரைஸ்ட் டு தேம், யூ ஃபெயில் as a parent. நீங்கள் கிறிஸ்துவை உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்காவிட்டால் நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்ற அர்த்தம். நீங்கள் நல்ல ஒரு தாய் தகப்பன் இல்லாமல் ஆயிட்டீங்கன்ற அர்த்தம். ஹல்லேலூயா. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஹல்லேலூயா. சில இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்றவங்க பாவத்தில் விழுகிறதுக்கு நீங்கள் பேசுகிற வார்த்தை தூண்டி விடலாம். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு குடி பழக்கம் உள்ள மனுஷன் பாவத்தை விட்டுட்டான், அந்த குடியை விட்டுட்டான். இப்போ நீங்கள் அவனை பார்த்து என்ன பண்ணுறீங்க, ஒரு காலத்தில் நீ எப்படி தண்ணி அடித்த, நீ எப்படி இருந்த, இப்போ பார்த்துல விட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு வாடா அப்படி அடித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டிங்கன்னா நீங்கள் அவனை விழுகிறதுக்கு, நீங்கள் குடிக்கிறீங்களோ இல்லையோ அவன் திருப்பி குடித்தா நீங்கள் காரணமாக இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் சாத்தானுடைய குரலாக மாறிட்டீங்க. ஒரு விதையை போடுகிறதுக்கு சாத்தானோட கையாக நீங்கள் மாறிட்டீங்க. ஒரு விதையை நீங்கள் அங்கே விதைக்கிறதுக்கு ஆகியால் உங்கள் நிமித்தம் அந்த ஆட்கள் விழுக முடியும். அதே சில இடத்துல பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா, வேலை சில இடத்துல இந்த கலீக்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் இந்த ஓல்டு பீப்புளெலாம் ரொம்ப ஓப்பன் டைப்பாக இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பாவமான காரியத்தை, ஆபாசமான காரியத்தெல்லாம் பேசும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்களா, நானும் எதுலேயும் குறைஞ்சி போகணுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சில காரியம் நீங்கள் பேச ஆரம்பிக்கிறீங்க. யூ கண்டினியூ டு புட் யுவர் செல்ஃப் ஈக்குவல் வித் தேம். அவங்க டபுள் பண்ணி நீங்கள் டபுள் பண்ணி பேசுகிறீங்க. பேசும்பொழுது நீங்களும் அந்த பாவத்தில் ஈடுபடுகிறீங்கன்ற அர்த்தம். ஸோ யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நம்ம ரொம்ப கவனமாக எடுத்து வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய செயலால், அவங்களுடைய கிரியைகளால் விலக வைப்பாங்க. ஸ்திரீகள் அழகாக இருக்கணும், முடியலாம் ரொம்ப அழகாக செய்துக்கணும், இது பண்ணிக்கணும் சொல்லி அதை ஃபோக்கஸ் பண்ணுறதை பார்க்கணும் நற்கிரியினால் நம்மளை மூடிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. இன்றைக்கி அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னா சபைகள்லேயே நிறைய ஃபேஷன் ஷோ நடக்கும். இன்றைக்கி இவங்க இவ்வளோ டைட்டாக போட்டுதுன்னா அடுத்து நானும் போட்டு வருவேன். இன்றைக்கி இவங்க இப்படி வந்து ஸ்டைலாக வராங்கன்னா நானும் அப்படி ஸ்டைலாக வருவேன். இவங்க ஒரு ஹேர் பேண்ட் வாங்கினா நானும் அந்த ஹேர் பேண்டை வாங்குவேன். எல்லாம் ப்ரே பண்ண சொன்னால் இங்கேயே போயிட்டு சிஸ்டர் இந்த ஹேர் பேண்ட் எங்கே வாங்கினீங்க, உன்னை எதுக்கு கூப்பிட்டாங்க சபைக்கு? ஹேர் பேண்ட் பார்க்குறதுக்கா, கழுத்தருக்கு செயின்லாம் பார்க்குறதுக்கா, தோடை பார்க்குறதுக்கா? நேராக போய்ட்டு காதை போய் தொட்டு பார்த்து இது என்ன தங்கமாக பித்தலையா? நீங்கள் சபைக்கு வந்தீங்கன்னா நல்லா ஜபிக்கிற சகோதரியை பார்த்து, ஐயோ சிஸ்டர் நீங்கள் எப்படி ஜபிக்கிறீங்க, எப்படி உங்கள் வாழ்க்கை நீங்கள் கடந்து அந்த சாட்சியை கேட்டு நீங்கள் அந்த ஆர்னமெண்ட்ஸ் எடுத்துக்கங்க. அதான் அலங்காரம் பொருட்கள். எப்படி இவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் போகிறாங்கன்ட்டு அதை விட்டு நீங்கள் எங்கே போய் வாங்கினீங்க? இந்த ஸ்காஃபை கூட ஒட்டிக்க மாட்டீங்க. தலைமுடியை மறைக்க சொன்னால் சரி நல்லது, அந்த தலைமுடியை மறைச்ச ஸ்காஃபையும் பார்த்து இது எங்கேன்னு வாங்கினீங்க, யார் என்ன பண்ணுறா, யார் என்ன போட்டிருக்குறாங்க, இந்த சட்டை எங்கே சிஸ்டர் வாங்கினீங்க, இந்த சட்டை எங்கே வாங்க, உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, உங்களுக்கு எனக்கும் வேணும், நான் காசு தரேன் பார்த்துட்டு சொல்லிக்காதீங்க. And we try our best to appear the best in front of people. மனுஷனுக்கு முன்பாக நம்ம ரொம்ப அழகாக இருக்கணும், மற்றவங்க நம்மளை பார்க்கணும். நீங்கள் சபைக்கு வரும்பொழுது, நீங்கள் கிளம்பும் பொழுது இன்றைக்கி எல்லாம் என்னையை பார்த்து கேட்கணும், இது எங்கே வாங்குனீங்கன்ட்டு. அந்த எண்ணத்தோடு வந்தீங்கன்னா நீங்கள் மற்றவங்க விழுகிறதுக்கு காரணமாக இருக்கிறீங்க. பாஸ்டர் அதில் என்ன பாஸ்டர் தப்பு, நான் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் போட்டுமே. Be careful that you do not steal the glory of God in church. சபைக்கு வரும் பொழுது இங்கே மகிமை பட வேண்டியது யாரு தெரியுமா? If you come to church to be noticed by people, மற்றவங்க உங்களை பார்க்கணும், மற்றவங்க உங்களோட தோற்றத்தை பார்த்து உங்களை புகழணும்னு சொல்லி நீங்கள் வந்தீங்கன்னா your purpose in church is totally wrong. நீங்கள் சபைக்கு வந்த நோக்கம் தவறாக இருக்குது. Now the question is why? What is the reason? என்ன காரணம்? எல்லாம் நீ பார்க்கணும். This is the real problem with our people today. Why you are seeking attention? ஒரு தேவ மனுஷன் அழகாக போட்டிருந்தார். பெண்கள் அவங்க போகிற, அதாவது சொன்னது வெள்ளைக்காரன் தெரியுமா, தமிழ்நாள் இல்லை. உடனே இந்த தமிழும் பாஸ்டர் சரிப்படுத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதே வெள்ளைக்காரன் தான். நீங்கள் போகிற உடுப்பு சொல்லும் உங்களை எப்படி நடத்தணும்னு சொல்லி. Your attire speaks on how you want to be treated. It's very true. நீங்கள் போட்டிருக்க உடுப்புலே தெரியும் உங்களை எப்படி நடத்தணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்ட்டு. நீங்கள் கவர்ச்சியாக போட்டு வந்தால் ஆளுங்க அப்படியே வாயை திறந்து பார்த்தா அது அவங்க தப்பு இல்லை, உங்கள் தப்பு. அது உங்கள் தப்பு. ஏன் தப்புனா நீங்கள் வந்து அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணி போட்டு நிற்கிறீங்க. ஒருவன் விழுகிறதுக்கு நீங்கள் காரணமாக இருந்தால் நீங்கள் சொல்ல முடியாது, அவங்க விழுந்தா எனக்கு அது ஏன் தப்பு, இது என்னோட ஃப்ரீடம், என்னோட சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம் முடியாது. யூ ஆர் எ கிறிஸ்டியன். பிறரை ரட்சிக்கிறதுக்கு தான் கர்த்தர் உங்களையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் மாத்திரமில்ல மற்றவங்களும் உங்கள் மூலியமாய் ரட்சிக்கப்பட வேண்டும். ஸோ நீங்கள் என்ன செய்தாலும் மற்றவங்க விழுகிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடாது. சரி பாஸ்டர் நான் சர்ச் இந்த மாதிரி அப்படிலாம் போட மாட்டேன், வெளியே நான் ஃப்ரீயாக அலையில தானே முடியாது. கிறிஸ்துவர்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன பேர், தேவ ஆலயம்.
யூ ஆர் த டெம்பிள் ஆஃப் காட். ஆமாவா இல்லையா? வெளியும் நீங்கள் பரிசுத்தமாக தான் நடக்கணும். அது நான் சர்ச்சுக்கு ஒரு மாதிரி வெளியே ஒரு மாதிரி இல்லை. சர்ச்சில் நீங்கள் எப்போ இருக்கிறீங்களோ இட்ஸ் அ ப்ராக்டிஸ் ஆஃப் ஹவ் யூ ஷுட் பி அவுட் சைட். அதுவும் தூடுங்களா போடணும் அவசியம் கிடையாது. இந்த வர்ஷிப் பண்ணும்போது தான் தூடம் நம்ம போடுறோம். ஆமாவா இல்லையா? ஆனால் வெளியும் நீங்கள் உறுத்துற விதத்தை நீங்கள் நல்லா கன்சர்ன் பண்ணணும். நீங்கள் இல்லை நான் வெளியே ஃப்ரீயாக அழிவேன் அப்படிலாம் முடியாது. எல்லாமே போடுறாங்க அப்படிலாம் முடியாது. கர்த்தர் பார்க்கிறார். ஒருவன் கண்ணு உங்கள் மேலே திரும்புறதுக்கு நீங்கள் காரணமாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை கேட்பார். இத்தனை பேர் நீ ரோடு நடந்து போகும் நீ பார்த்தாங்களே, உடனே மனுஷனே தப்பாக நினைச்சாங்களேன்ட்டு அதுக்கு நீ தானே காரணம்ட்டு அதுக்கும் கணக்கு கொடுப்பீங்க. அது உங்களுக்கு தேவைங்களா? இல்லை. இது எல்லாத்தையும் கர்த்தர் கேட்பா. அதனால நான் சர்ச்சில் கட்ட தான் இருக்கிறேன், வெளியே தானே அப்படி வெளியும் நீங்கள் உங்களை பார்க்கும் பொழுது இயேசுவை பார்க்கணும். இயேசு தேவாலயத்திலும் சரி தேவாலயத்துக்கு வெளியும் சரி ஒரே மாதிரி தான் இருந்தார். நீங்கள் அவர் பிள்ளைங்க அவரை போல தான் இருக்கணும். ஸோ யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் பைபிளில் பார்க்கலாம், முதல் ஆள் யார் ஆண்டு சபிக்கிறார்னா சர்ப்ப தான் சபிக்கிறார். த ஃபர்ஸ்ட் பர்சன் டு பி கர்ஸ். நீ பாவத்தை தூண்டி விட்டல, ஸோ அவனை தான் அப்போ சபிக்கிறேன். நீ நம்மளுக்கு நடந்து போவதில் நமுந்து போவன்ட்டார் தரையில். யூ ஆர் கர்ஸ்ட். உன்னை பார்க்குறவங்களாம் அடிப்பான் மிதிப்பான் அப்படின்ட்டார். அவன் சொல்ல அந்த மாதிரி நான் தூண்டி தானே விட்டேன், நான் போய் செய்யலேன்ட்டு. இல்லை, நீ தூண்டி விட்டல, நீ தான் காரணம். இன்னைக்கு பாதி பேர் சாத்தானாவே இருக்கிறீங்க, மற்றவங்க விழுகிறதுக்கு காரணமாக மாறுகிறீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம என்ன செய்கிறோம், என்ன பண்ணுறோம், யார்கிட்ட எப்படி பேசுகிறோன்னு சொல்லி மற்றவங்க விழுகிறது நீங்கள் காரணமாக இருக்கணும்.